இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. நீங்க பார்த்த மாதிரியே சகுனம் நல்லா இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் கண்டென்ட் வீடியோ பண்ணுவேன், பட் எந்த வீடியோலுமே என்னை பத்தி பர்சனலா தெரியாது. இந்த வீடியோ கெட் டு நோ மீ ஷானு. என் பேர் வந்து ஷானுகா எட்வர்ட். நான் வந்து 2016 வீடியோஸ் போட வெடிக்கிட்டேன். நான் எல்லாரும் மாதிரியே நானும் கிரிஞ்சா மியூசிக்கலி வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் எனக்கு எப்பவுமே வந்து வீடியோஸ் போட ஆசையாக இருந்தது. பட் எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி, உனக்கு இது தேவையில்லாத வேலை, உனக்கு இது தேவையில்லாத வேலைன்னு சொன்னவியல். பட் இப்போ அவைய தான் தேவையில்லை. ஸோ ஐ கெஸ் வின் இஸ் அ வின். 2019 நினைக்கிறேன் நான் முதல் சும்மா காமெடியாக ஒரு வீடியோ பண்ணி போட்டேன். நான் எல்லாருக்குமே விஜய் பிடிச்சிருக்குது, எனக்கு ரஜினி தான் பிடிக்கும், இல்ல எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும். இந்த வீடியோ சரியா வைரல் ஆனது. எனக்கு இப்ப வரைக்கும் விளங்கல ஏன் அது வைரல் ஆனது. மத்த வீடியோக்கள் போட அதுவும் வைரல் ஆகி கொண்டிருந்தது. அப்ப வந்து ஓகே, இது நல்லா போகுது, இது இப்படியே போட்டும், இதையே கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஒரு வைரல் வீடியோல டெவலப் ஆகி வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு 30 செகண்ட் கண்டென்ட்டா போட்டு ஒரு ஃப்ளோல போயிட்டேன். அப்படியே நான் 2000 ஆண்டு சிலோன்ல பிறந்தேன். நான் பிறக்கும் போதே மரண போர். ஸோ போர்க்களத்தில் பிறந்த பிள்ளை நான், போர்க்களத்தில் பிறந்த மிராக்கள் அப்படி வந்துட்டு சும்மா சொல்லிக்க வேண்டியதான். நான் கதைக்கும் போதா நீ வந்து பாசிங் பண்ணணும், ஏதோ என் அப்பா விட்டு சொத்து மாதிரி நான் ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சை, 2008 நாங்க நார்வேக்கு வந்தோம். இப்போ நான் உங்களோட எல்லாரோட $1 மில்லியன் கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ண போறேன். எப்படி நீங்க வந்து நார்வேக்கு போனீங்க? ஸ்டூடெண்ட் விசாவா, ஒர்க் பெர்மிட்டா, டூரிஸ்ட் விசாவில் போனீங்களா? என்னண்டா, நாட்டில் பிரச்சனை, அதால் வேற நாட்டுக்கு போயிட்டோம். எனக்கு மொத்தமாக 3 மொழி தெரியும்: தமிழ், நார்வேஜியன் அண்ட் இங்கிலீஷ். நான் வந்து ஒஸ்லோ யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் டிகிரிஸ் முடிச்சிருக்கேன். ஹெல்த் கேர் எக்கனாமிக்ண்டா மருத்துவத்தில் கணக்கு வழக்கு பார்ப்பது. எஸ் காய்ஸ், நான் படிச்சிருக்கிறேன். இதில் நான் கூட கதைக்கிறேன். ஸோ பேசிக்கலி ஒஸ்லோ யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செய்கிறேன். அதாவது கம்ப்யூட்டரை தட்டுற வேலை. காலமாக போனால் ஈவினிங் வரைக்கும் கம்ப்யூட்டரே தட்டிட்டு இருப்பேன். என் ஸ்கூல் டைம் பற்றி சொல்லணுமெண்டா அது அவ்வளவு நல்லதா இல்லை. யார் அடிச்சாரோ நான் வந்து நார்வேஜியன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் என்னோட கூட படிச்சவை எல்லாருமே என்னை வந்து சரியா கிண்டல் அடிச்சு கேலி பண்ணி புள்ளி பண்ணி, நான் வந்து கருப்பு, நான் ஒரு ப்ரௌன் சாஸ், லிட்ரலி அவங்க வந்து ரேசிஸ்டா இருந்தவேல். பட் டீச்சர்ஸ் மாதிரி பெருசா கண்டுக்கல. தனியா லைப்ரரியில இருந்து சாப்பிடுவேன், கக்கூஸ்குள்ள போய் சாப்பிடுவேன். என்னண்டா கூட இருந்து சாப்பிட்டா கிண்டல் அடிப்பாங்க, புள்ளி பண்ணுவாங்க. பயத்திலே வந்து தனியா போயிருந்து தனியாவே ஒரு தனிமையிலேயே இருந்துட்டேன். இந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல எல்லாம் பாப்பீங்க தானே, இந்த பாவப்பட்ட கிட்ஸ் எல்லாம் வந்து புள்ளி பண்ணுவாங்க. அந்த அதைத்தான் நான் அனுபவிச்சேன். நான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, எப்ப கல்யாணம், ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன? இங்க பாருங்க, இந்த கல் இருக்கு தானே, இந்த கல்லுக்கு இன்னொரு கல்லு வந்தா தான் கல்யாணம். ஆனா இந்த கல்லுக்கு தானே எந்த கல்லும் இல்லையே. சாரி. நான் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்த க்ளோசஸ்ட் மூமெண்ட்னா நான் வந்து சின்ன வயசுல சிவகார்த்திகேயனை பார்த்திருக்கிறேன். ஒரு சாங் ஷூட்டுக்காக நார்வேக்கு வந்தவர் ஒஸ்லோக்கு. இந்த கேரக்டரை பத்தி சொல்லணுமெண்டா நல்லதாவும் சொல்ல முடியாது, கெட்டதாவும் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு மரண ஓவர் திங்க் பண்ணி நடக்காததை ஒன்றை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கோபமாயி ஒரு மாதிரி போயிடும். சில ஸ்கூல்ல நடந்த பிரச்சனையால என்னன்னானே காப்பாத்திக்கிறதுக்காக கோபத்தை நான் வந்து ஒரு ஆயுத பொருளா, ஒரு டிஃபென்ட் மெக்கானிசமா பாவிக்க வலிக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல. ஆனா காமெடியை வந்து டிஃபென்ட் மெக்கானிசமா நான் யூஸ் பண்றேன். எனக்கு ஒரு ஆக்களை பிடிச்சிருந்தா எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் செய்வேன். ஆனா 50-60 கேள்வி கேட்டுட்டு தான் ஹெல்ப் பண்ணுவேன். இது என்னத்துக்கு பண்ற, எதுக்கு பண்ற, அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். என் ஃபியூச்சர் பிளான் வந்து ஃபியூச்சர் பிளானே வந்து ஃப்ளோல போறது. ஒரு ஃப்ளோல போவோம், எங்கேயாவது போய் நிப்போம், அந்த மாதிரி ஒரு ஃப்ளோலயே விட்டுட்டேன். இந்த இடமே நல்லா தான் இருக்குது, இங்கேயே வந்து ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அந்த வீடியோ பார்த்ததுக்கு. நான் கூட வந்து என்ன யூடியூப் வீடியோ செய்ய போறேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றபடியா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதான் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியவே வந்துட்டு தானே.